அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 1 முதல் டிசம்பர் இறுதி வரை உள்ள ராசி பலன் பார்க்க உள்ளோம். இன்று காணுகின்ற ராசி ரிஷப ராசியாகும். ரசிகத்தன்மையும் அழகையும் விரும்பும் ரிஷப ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசியின் மேல் குரு வக்ரம் அடைந்து சஞ்சரிக்கிறார். குரு சுக்கிரன் பரிவர்த்தனை தற்சமயம் டிசம்பர் 2ஆம் தேதி மாறியுள்ளது. தற்சமயம் ஜென்ம குருவாக உங்களுடைய ராசி இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதனால் பண விஷயங்களில் கிடைத்த வாய்ப்பு கை நழுவி போகும். புத்திர வகையில் சங்கடங்களை சந்திக்க வேண்டி வரும். பணம் பற்றாக்குறை, அதிக சுப செலவு ஏற்படுவதால் கடன்பட நேரிடும். கடன்படாமல் சமாளிப்பது நல்லது. சுபகாரியங்களை தள்ளி வைப்பது நல்லது. அதற்கு முயற்சித்தால் தடை தாமதங்கள் வரும் என்பதால் தள்ளி வைத்து சரியான சூழ்நிலையில் அமைத்துக் கொள்வது நலம் பயக்கும். நகை அடமானம் வைத்திருப்பவர்கள் அதை சரியான முறையில் வட்டி போக்குவரத்து ரசீதை சரியாக பராமரித்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அதற்கான வீண் சிரமங்கள் ஏதோ நஷ்ட கஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. உங்கள் ராசிநாதனுக்கு டிசம்பர் 2ஆம் தேதி முதல் குரு பார்வை கிடைக்கும். அந்த குரு பார்வையினால் பெரியோர்கள் நல்லோர்கள் மூலம் நட்பு வட்டாரம் மூலமும் ஏதேனும் ஒரு நல்ல ஆதரவைகள் பெறுவீர்கள். அதன் மூலம் சில காரியங்கள் ஆற்றி வெற்றி கொள்ள முடியும். ராசிநாதன் சுக்கிர பகவான் பாதகஸ்தானத்தில் இடம்பெறுவதால் சில நேரங்களில் தனக்கு தானே தேவையற்ற விஷயங்களில் தலையிட்டு ஏதோ ஒன்று பேசி மாட்டிக்கொண்டு தடுமாற வேண்டி வரும். ஆக அதில் கவனம் செலுத்த வேண்டும். 6ஆம் அதிபதி திரிகோணம் பெறுவது சிறப்பை தராது. ஒரு எதிரி வகையிலோ மருத்துவ செலவோ உடல்நலக்குறைவோ ஏதோ ஒரு பிரச்சனைகளை தருவதற்கு இடம் கொடுக்கும். ஆக அதில் கவனமாக இருக்கும்போது அந்த தொந்தரவு நீங்கலாம். 6ஆம் அதிபதியான ராசிநாதன் 6ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் திரிகோணம் பெற்று அஷ்டமாதிபதியான குருவின் பார்வை பெறுவதால் நாம் ஒன்றை காரியத்தை செய்ய அல்லது ஒன்று நினைக்க எக்கு தப்பாக அது வேறொன்றாக போய் முடியும். அதாவது நன்மை தேமையான பலன்களாகவும் தீமை நன்மையான பலன்களையும் கொடுக்கறதுக்கு அது வாய்ப்பாக அமைஞ்சிடும். அது ஒரு வகையில் நல்லது தான். 10ஆம் அதிபதி சனி பகவான் வக்ர நிவர்த்தியாகி தற்சமயம் சஞ்சரிக்கிறார் 10ஆம் வீட்டில். அப்போ 10ஆம் அதிபதிங்கும்போது தொழில் ஸ்தானாதிபதி. வேலை, உத்தியோகம், வர்த்தகம் எது எடுத்தாலும் 10ஆம் வீடு. இப்போ அந்த 10க்குரியவர் முடங்கியிருந்த நிலையிலிருந்து இப்போ இயங்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதனால் உத்தியோகம், வர்த்தகம், வேலை வாய்ப்பு, தொழில் இதில் புது முயற்சி உள்ளவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு அதில் உள்ள தடைகள் குழப்பங்கள் நீங்கி நல்லபடியாக பயணிக்கும். நம்மளும் அதை பயன்படுத்தணும். காரணம் நம்ம ஜென்ம குருவாக இருக்கிறோம். தன் ராசியின் மேலேயே வக்ர கிரகமாக இருக்கிறதுனால தொழில், உத்தியோகம், வர்த்தகம், வேலை வாய்ப்பு சிறப்பாக வழி விட்டாலும் கூட நம்ம ஏதோ அதுக்கு சரியாக ஒத்துழைக்காமல் கொஞ்சம் பின்னடைவாக யோசிச்சுக்கிட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிற நிலை உருவாக்கும். அதனால் எந்த விஷயத்தையும் பிறகு பார்க்கலான்னு நினைக்காம கைக்கு கையாக உடனுக்குடன் நம்ம செயல்பட்டோம்னா அதில் நல்ல முன்னேற்றத்தையும் லாபத்தையும் அடைய முடியும். இந்த ராசி அன்பர்கள் அவர்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்ய இதில் குறிப்பிட்ட 1-2 கெடுபலன்கள் நிவர்த்தி ஆகும். இதில் குறிப்பிட்ட 1-2 நல்ல பலன்கள் இன்னும் கொஞ்சம் நன்மையை கொடுக்க காரணமாக இருக்கும் என்று சொல்லி, இந்த ஆடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறோம். அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.